போஸ்ட் ஹீட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிடபிள்யூஎஸ்டிக்கும் போஸ்ட் ஹீட்டிங்க்கும் வந்து நிறைய ஒரு குழப்பங்கள் வரும். நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, பிடபிள்யூஎஸ்டியும் போஸ்ட் ஹீட்டிங்கும் வந்து சேம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி கிடையாது. பிடபிள்யூஎஸ்டி அப்படிங்கிறது போஸ்ட் வெல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட். போஸ்ட் ஹீட்டிங் அப்படிங்கிறது இது வேறு. இதையும் அதையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டாவதாக சிலருக்கு வந்து ப்ரீ ஹீட்டிங்க்கும் போஸ்ட் ஹீட்டிங்க்கும் பிடபிள்யூஎஸ்டிக்கும் கூட வந்து வித்தியாசம் தெரியாது. அது நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த டவுட் இருக்கும். ஏன்னா அந்த இண்டக்ஷன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இண்டக்ஷன் ப்ரீ ஹீட்டர் அப்புறம் ஓப்பன் ஃப்ளேம் மெத்தட் அந்த மாதிரி 2 டைப்பான மெத்தட் இருக்குது ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு. இதில் வந்து இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா ஓப்பன் ஃப்ளேம் மெத்தடை தான் வந்து ப்ரீ ஹீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இண்டக்ஷன் ஹீட்டரை வந்து பிடபிள்யூஎஸ்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து கிடையாது. ரெண்டுமே வந்து தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ரீ ஹீட்டிங் அப்படிங்கிறது வந்து வெல்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டீலில் வந்து ஹீட் கொடுக்கறது தான் வந்து ப்ரீ ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலாய் ஸ்டீல், கார்பன் ஸ்டீல் இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இதில் கார்பன் ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து அந்த டபிள்யூபிஎஸில் வந்து எவ்வளோ ப்ரீ ஹீட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வெல்டு ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு எந்த அளவுக்கு வந்து அதோடய டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இந்த ஓப்பன் ஃப்ளேம் மெத்தடுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கார்பன் ஸ்டீலை எடுத்துக்கிறோம். கார்பன் ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து மினிமம் அதோட டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி இருக்கணும். 10 டிகிரி இருந்தால் வெல்டிங்கை வந்து நம்ம தாராளமாக அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீ ஹீட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நார்மலாக வந்து நம்ம ஏரியாவில் ஒரு 25 டிகிரி வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கிறோமே, 10 டிகிரி வரை அலௌட் இருக்குங்க போயில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் திடீர்னு வந்து ரொம்ப குளிர் அதிகமாகி ஒரு 8 டிகிரி 7 டிகிரி 5 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பைப்பு நம்ம எதை வந்து வெல்டிங் அடிக்க போகிறோமோ அதில் கண்டிப்பாக வந்து ஹீட் வந்து இருக்கணும். ஏன்னா 10 டிகிரியை வந்து அது மினிமம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற போயில் டபிள்யூபிஎஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஹீட்டு ப்ரீ ஹீட்டு வந்து மினிமம் 50 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஸோ வெறும் 50 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து ஓப்பன் ஃப்ளேம் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓப்பன் ஃப்ளேம் மெத்தட் அப்படிங்கிறது வந்து இண்டக்ஷன் ஹீட்டரை விட காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதோட ஹீட்டிங் வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. ஏன்னா இது மேனுவலாக ஹீட் கொடுக்குற மாதிரி இருக்கிறனால இதை வந்து நம்ம சுற்றி அதுக்கு ஹீட் கொடுக்கும்போது ஒரு பக்கம் ஒரு ஹீட்டும் இன்னொரு பக்கம் ஒரு ஹீட்டும் வந்து இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த சிச்சுவேஷனில் தான் வந்து இந்த ஓப்பன் ஃப்ளேம் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இண்டக்ஷன் ப்ரீ ஹீட்டர். நார்மலாக வந்து யூஸ்வலாக ப்ரீ ஹீட் அப்படின்னா வந்து இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரீ ஹீட் வந்து அலாய் ஸ்டீல்ஸுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா கார்பன் ஸ்டீல் மாதிரி இருக்காது. மினிமம் வந்து ஒரு 150 டிகிரிலேருந்து 300 அல்லது 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட வந்து நம்ம ப்ரீ ஹீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அலாய் ஸ்டீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கிரேட்ஸ் இருக்குது, அதில் ஏகப்பட்ட டைப் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு வந்து இந்த ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். இந்த ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி 150 அதுலேருந்து ஒரு 250 300 அப்படின்னு வச்சுக்கிறோமே. நம்மளோட டபிள்யூபிஎஸில் வந்து அந்த அலாய் ஸ்டீல்ஸுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 டிகிரியை வந்து அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெல்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நார்மல் ரூம் டெம்பரேச்சர், அதாவது ஏரியாவில் அடிக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா இது 200 டிகிரி செல்சியஸை வந்து ரீச் பண்ணணும். ஸோ இந்த இண்டக்ஷன் ப்ரீ ஹீட்டரை வந்து இதில் வந்து சுற்றி இன்சுலேட் பண்ணதுக்கப்புறம் ஹீட் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக 25 35 45 இந்த மாதிரியே இந்த டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே போகும். ஃபைனலாக எப்போ அது 200 ரீச் பண்ணுதோ அப்போ தான் வந்து வெல்டரை வந்து அதில் வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாப்பில். ஸோ வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து அவர் வெல்டிங் அடிச்சுட்டே இருப்பார். அந்த ஹீட்டரும் வந்து அதில் வந்து இன்சுலேட் பண்ண மாதிரியே தான் இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து அவர் பாதி வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு லஞ்ச் பிரேக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்படின்னா அந்த 1 ஹவர் வரைக்கும் அந்த இன்சுலேஷன் எதையுமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. அந்த ஹீட் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து கிராக் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீ ஹீட் கொடுக்குறதே எதுக்கு அப்படின்னா வந்து உள்ள ஹைட்ரோஜன் வந்து டிஃப்யூஸ் ஆகி போகிறதுக்கு தான். அப்புறம் ரெண்டாவதாக வந்து இந்த போஸ்ட் ஹீட்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வெல்டிங் அடித்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதாவது வெல்டிங்கில் ரூட் பாஸ், ஹாட் பாஸ், ஃபில்லு, கேப் இந்த மாதிரி ஒரு 4 டைப்பான பாஸ் இருக்கும். ஸோ இதில் கேப் வரைக்கும் ஃபுல்லாக அடித்து முடித்ததுக்கப்புறம் உடனே வந்து அந்த இண்டக்ஷன் ப்ரீ ஹீட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா சடனாக வந்து கூலாக ஆரம்பிக்கும். இப்படி கூலாச்சு அப்படின்னா உள்ளே வந்து கிராக் உண்டாகும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட ஹீட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. இதைத்தான் வந்து போஸ்ட் ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீ ஹீட்டிங் அப்படிங்கிறது வந்து வெல்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது தான் ப்ரீ ஹீட்டிங். அதே ஹீட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்து கடைசியாக வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து போஸ்ட் ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ப்ரீ ஹீட்டிங்க்கும் போஸ்ட் ஹீட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இதில் பிடபிள்யூஎஸ்டி வந்து என்ன அப்படின்னா, இந்த வெல்டிங் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு, அந்த போஸ்ட் ஹீட்டிங்கும் முடிச்சாச்சு. ஸோ இந்த போஸ்ட் ஹீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்சுலேஷன் அந்த ஹீட்ரு அந்த இண்டக்ஷன் ப்ரீஹீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்து அடுத்து ஒரு 2 நாளில் இருந்து அல்லது 3 நாளில் இருந்து ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே திருப்பி பண்ணுறது தான் வந்து பிடபிள்யூஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். பிடபிள்யூஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருப்பேன், ப்ரீ ஹீட் அப்புறம் போஸ்ட் ஹீட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 150 டிகிரி செல்சியஸ்லேருந்து 400 டிகிரி செல்சியஸுக்குள்ளே இருக்கும். அது அந்த மெட்டீரியலோட திக்னஸ்ஸு ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். போஸ்ட் வெல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 550 டிகிரி செல்சியஸ்லேருந்து 750-800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது 3 நாளைக்கு அப்புறம் தான். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன் இந்த 3 நாள்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில கிராக்ஸ் வந்து வெல்டிங் ஆகி 3 நாளைக்கு அப்புறம் தான் வந்து அது வெளியாகும். ஸோ இதனால தான் வந்து என்டிடியோட வந்து 3 நாளைக்கு அப்புறம் தான் வந்து எடுப்பாங்க. பட்டு ஒரு வெல்டிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்டிடி எடுக்கிறதா, அதாவது ரேடியோகிராஃபி டெஸ்டிங் எடுக்கிறதா, இல்லை பிடபிள்யூஎஸ்டி எடுக்கிறதா அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து முடிவு பண்ணணும். சில ப்ராஜெக்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டி எடுத்துருவாங்க, அப்புறம் பிடபிள்யூஎஸ்டி எடுப்பாங்க. சில ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு பிடபிள்யூஎஸ்டி எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்து ஆர்டி எடுப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட் வெல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, அது வந்து இப்போ ஒரு 700 டிகிரி செல்சியஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நான் ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட நான் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேருந்து அது ஒரு 700 டிகிரி வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 700 டிகிரியே ஒரு 2 ஹவர்ஸுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். திருப்பி வந்து ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கூலிங் ரேட் வந்து குறைஞ்சிட்டே வரும். கூலிங் ரேட் வந்து கூடிக்கிட்டே வரும். இப்போ வந்து போஸ்ட் ஹீட்டிங்க்கும் பிடபிள்யூஎஸ்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு வெல்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம். அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அதில் வந்து ப்ரீ ஹீட்டு போஸ்ட் ஹீட்டிங்கோட சார்ட் வந்து அதில் அட்டாச் பண்ணிடணும். ஸோ அட்டாச் பண்ணி அது கிளையண்ட்டுக்கு போய் கிளையண்ட் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான், அந்த ரிப்போர்ட் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் பிடபிள்யூஎஸ்டியை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஹீட்டிங் முடிஞ்சு கிளையண்ட் அப்ரூவல் வாங்கி அப்புறம் தான் வந்து பிடபிள்யூஎஸ்டியை எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் போஸ்ட் ஹீட்டிங்க்கும் பிடபிள்யூஎஸ்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.